ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ரேஷன் கடை பருப்பில் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரேஷன் கடை பருப்பு தாங்க எடுத்திருக்கேன், அதில் தாங்க சத்து அதிகம். ரேஷன் கடை பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி சாம்பார் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவிக்கோங்க. இப்போ கழுவிட்டு நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் மேலே இருக்கிற பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பருப்பு எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்துக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கோம், அதனால் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு மண்சட்டி வச்சு நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதையும் 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. விசில் வந்து வராமல் ஆஃப் பண்ணணும். குண்டால் போட்டு வேக வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது நான் 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலையே பருப்பு வாங்க மாட்டோம், நமக்கு ரேஷன் கடை பருப்புலேயே நம்ம சாம்பார் வச்சுக்குவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சத்து அதிகம். முடிஞ்ச வரைக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம். எல்லாருமே சாப்பிட்றது நல்லது. முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடணும். முருங்கைக்காய் இதிலே பாதி அளவுக்கு வெந்துடணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவரோட பருப்பு சாம்பார் சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பில் போட்டு வேக வச்ச தக்காளியை மசிச்சு விட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு தான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் முருங்கைக்காயில் பிடிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு உள்ள சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. அதோட பச்சை வாசம் போனதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் வேக விட்டால் குழன்னு ஆயிடும் சாம்பார். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வேக வச்சுக்கோங்க. விசில் வந்து வராமல் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வந்ததையும் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததையும் பச்சை வாசம் போனதையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரேஷன் கடை பருப்பில் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.